இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூயார்க் நகருக்கு வந்தா அவர் நான் கைது செய்வேன் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த ஜொஹ்ரான் மம்தானி தான் இப்ப அங்க வேயராகி இருக்காரு. வார செப்டம்பர் மாதம் நெத்தன்யாகு ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் பங்கெடுக்க நியூயார்க் நகருக்கு இப்ப வரப்போறாரு. அங்க இப்ப என்ன நடக்கும், நெத்தன்யாகு மம்தானி கைது செய்வாராங்கிறதுக்கும் இந்த வீடியோல நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததா அமெரிக்கா தொடர்ந்தும் அவங்களோட 11வது தாக்குதலையே ஈரான்ல செஞ்சிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரானும் என்ன செஞ்சிருக்காங்க, பலத்து அடி அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறதோடு மட்டும் நிறுத்தாம இது ஈரான் பதில் தாக்குதல் இது பிராந்தியத்தை விட்டு விரிவடையும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. இது போன்ற முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்ட்டா வந்து கிடைச்சிடும். 2025 நியூயார்க் நகருக்கு மேயரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள்ல நான் மேயரா தெரிவு செய்யப்பட்டு வந்தா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டால அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு வார் கிரிமினல்ங்கிறதால அவர் நியூயார்க் நகருக்குள்ள வந்தாலே என்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அவரை கைது செய்வேன் என்கிற ஒரு வாக்குறுதியை பல மேடைகள்ல பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லி இருந்தாரு இந்த மம்தானி. இந்த வாக்குறுதியை கொடுத்ததால அவருக்கு பல ஆதரவுகள் கிடைச்சி அந்த தேர்தலில் வென்று நியூயார்க் நகருக்கு இப்ப அவர் மேயராவும் தெரிவு செய்யப்பட்டார். மேயரா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் பல சந்தர்ப்பங்கள்ல அதே வாக்குறுதி அவர் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்ப விஷயம் என்னன்னா, வார செப்டம்பர் மாதம் நெத்தன்யாகு நியூயார்க்ல நடக்க இருக்கிற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையோட கூட்டத்துக்கு வாரத்துக்கு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் ஜொஹ்ரான் மம்தானி இது சம்பந்தமா பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பலஸ்தீன மக்களுக்கு எதிராக கடுமையான இனப்படுகொலையை நிகழ்த்தின ஒரு போர் குற்றவாளி. காசாவில் 73,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டதுக்கும் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டதுக்கும் மனிதாபிமான உதவிகள் அது மட்டுமில்லாம உணவுகள் தடுக்கப்பட்டதுக்கும் நெத்தன்யாகுவே பொறுப்பு. இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்ற இந்த குண்டுகளுக்கு அமெரிக்கர்களாகிய நாம் தான் பணம் செலுத்துகிறோம்ங்கிறதால இதுல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த காரணத்தால தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் நெத்தன்யாகுக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அவரை நிர்வாகம் சட்ட ரீதியா எல்லா வழிகளையும் விரிவா ஆய்வு செஞ்சு பார்த்துட்டாங்களாம். அதுல சர்வதேச நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட நியூயார்க் நகர காவல்துறையை வச்சு நிறைவேற்ற ஒரு சுயாதீனமான சட்ட அதிகாரம் நியூயார்க் நகரத்துக்கு இல்லையாம். அதால மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை இவர் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, நியூயார்க் நகரத்துக்கு நெத்தன்யாகுவை கைது செய்யற அதிகாரம் இல்லைன்றாலும் அமெரிக்காட மத்திய அரசுக்கு அதாவது இந்த பெடரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கா. சோ அந்த பெடரல் கவர்மெண்ட் ஐசிசியோட சேர்ந்து இந்த பிடிவாரண்டை நிறைவேற்றி நெத்தன்யாகுவை கைது செய்யணும் தான் இவர் கோரிக்கையை வச்சிருக்காரு. அந்த கோரிக்கையை வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ இல்லைன்னா இந்த தலைமறைவாய் இருக்கிற வேற எந்த ஒரு போர்க்குற்றவாளியோ நியூயார்க் நகரத்துக்குள்ள வாரதை அவர் வெல்கம் பண்ணலையாமன்னு சொல்லியிருக்காரு. நீங்க வெல்கம் பண்ணினாலும் பண்ணலண்டாலும் அந்த வார் கிரிமினல் நியூயார்க்குக்கு வந்து போகத்தான் போறான். இதை வச்சு பார்க்கக்குள்ள இவர் மக்களுக்கிட்ட பொய்யான பிரச்சாரம் பண்ணி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரா இல்லையாங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா சொல்லுங்க. ஏனென்றா இவர் இப்ப நெத்தன்யாகுவை அரெஸ்ட் பண்ண சொல்லி பெடரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. ஆனா அந்த பெடரல் கவர்மெண்ட் யாருக்கு கீழே இருக்குன்னு சொல்லி நாம பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்புக்கு கீழே. அப்ப அந்த டொனால்ட் ட்ரம்போட நிர்வாகம் நெத்தன்யாகுவை அரெஸ்ட் பண்ணுமாங்கிறது தான் இந்த கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, நகராட்சி போலீசாலே ஐசிசி அதாவது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அரெஸ்ட் வாரண்ட் நடைமுறைப்படுத்த இயலாண்டா அப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியை இவர் ஏன் கொடுக்கணும்? விஷயம் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லியே நாம எடுத்துக்கிட்டா ஒரு தடவை சொல்லி இருந்தா பரவாயில்ல. பல சந்தர்ப்பங்கள்ல பல இடத்துல இவர் அதே வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மேயரா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகும் இந்த ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அப்ப அதுக்கு பிறகும் இப்ப செஞ்சு பார்த்திருக்கிற இந்த ஆய்வை அந்த டைம்ல செஞ்சு பார்க்கலையா? அதாவது இந்த நெத்தன்யாகுவை கைது செய்ய அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத இவர் செக் பண்ணி பார்க்கவே இல்லையா? உண்மையா யார் இவர் உண்மையாகவே பலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்காரா இல்ல அதை வச்சு வாக்கு வங்கி அதிகரிக்காராங்கிற கேள்விக்கு உங்களோட மனநிலையில் இருந்து உங்களுக்கு என்ன விளக்குதோ அந்த ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயமா மறந்துடாம சொல்லிட்டு போங்க.
அடுத்த செய்தி என்னன்னா, அமெரிக்கா அவங்களோட 11வது அலை தாக்குதல உள்ளூர் நேரப்படி இன்றைக்கு அதிகாலையில 2:40 மணி அளவுல ஈரான்ல நடத்தி இருக்கிறதா ஃபாஸ்ங்கிற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஈரானிய ஊடகங்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமா சொல்லக்குள்ள புஷஹர் பகுதியில குறைஞ்சது 2 வெடிப்புகள் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி ஈரான்ட மிக முக்கியமான பகுதியா கருதப்படுது. ஏனென்றா அந்த பகுதியில தான் ஈரான்ட ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒன்றும் இருக்கு. இருந்தாலும் இந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு எந்தவித ஒரு சேதம் ஏற்படலைன்னாலும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு துணை மின்சார நிலையத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதால பந்தர் ஏகா என்கிற பகுதியில் 2 மணி நேரமா மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஈரான் அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு பெருசா பாதிப்பு இல்லட்டாலும் இதுக்கு முதல்ல அமெரிக்கா நடத்தின ஒரு தாக்குதல் கட்டுமான படிகளில் இருந்த டார்கோவின் என்கிற நியூக்ளியர் பிளான்ட்டும் அமெரிக்காவில் தாக்கப்பட்டுச்சுங்கிறது இங்க நாம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இது சம்பந்தமா நேற்றைய வீடியோட நாம தெளிவா பார்த்திருந்தோம். அதோட இந்த ஈரான்ல இருக்கிற காத்தம் அல் அன்பியாங்கிற ஜாயின்ட் மிலிட்டரியோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டில் இருக்கிற நியூக்ளியர் பிளான்ட் அமெரிக்காவோட தாக்குதலுக்கு இலக்கானா ஈரான் தாக்குதலுக்குரிய எல்லைகளும் இந்த பிராந்தியத்தை விட்டு விரிவடைங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா அமெரிக்கா தப்ரிஸ்ங்கிற நகர்ல இருந்து ஒரு ராணுவ தளத்தை தாக்கி இருக்காங்க. இருந்தாலும் அங்க எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் ஏற்படல. அடுத்ததா அமெரிக்காவோட வான்வழி தாக்குதல் ஹமதான் மாகாணத்தில் இருக்கிற கபுதரஹங் பகுதியிலையும் நடந்திருக்கு. அடுத்ததா ஈரான் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற குசஸ்தான் மாகாணத்தில் ஒமிடியே, அடுத்தது மஹஷர், அடுத்தது பெஹ்பஹான், அடுத்தது கோனாரக், அதோட சேர்த்து சபாகர், சிரிக் போன்ற முக்கியமான துறைமுக நகரங்களையும் அவங்களோட வான்வழி தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நோக்கம் என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையில போற வர்த்தக கப்பலுக்கு ஈரான் கொடுக்கிற அந்த அச்சுறுத்தலை குறைக்கிறது தான் என்று அமெரிக்கா வல்லமையை போல ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க. இப்ப இங்க நடந்த இந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் பதிலடியை கொடுக்கிற பேர்ல ஈரானும் பலத்த ஒரு அடிய இந்த முறையும் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஈரான் எங்கெங்க இந்த தாக்குதலை எல்லாம் நடத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது தாக்குதலா குவைத்திட மேற்கு பகுதியில் இருக்கிற அமெரிக்காட கேம்ப் தோகா என்கிற ஒரு மிலிட்டரி கேம்ப்ல தான் நடந்திருக்கு. இதுல இந்த வெடிமருந்து கிடங்குகள், தரைப்படை தளவாட உபகரணங்கள், அதோட இந்த ராணுவ ஆதரவு வசதிகள் இதெல்லாமே தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளானதா IRGC ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஜோர்தான்ல அஸ்ரக் என்கிற பகுதியில் இருக்கிற முவாஃபக் சல்தி என்கிற ஏர்பேஸ்ல தான் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் அமெரிக்க ராணுவத்தோட குடியிருப்பு பகுதி, அதோட இந்த நலவசதி கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாம உபகரண கிடங்குகள் இந்த எல்லா இடத்திலையும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா பஹ்ரைன்ல இருக்கிற ஷேக் ஈசாங்கிற ஏர்பேஸ்லயும் ட்ரோன்ஸ் மூலமா தாக்குதல் நடந்திருக்கு. இதுல பெரிய ராணுவ உபகரண கிடங்குகள், பாதுகாப்பு கொட்டகைகள், அதோட கனரக விமானங்களை பராமரிப்பு செய்கிற இடம், அது மட்டும் இல்லாம விமானத்தை பழுதுவாக்குற வசதிகள் எல்லா இடத்திலையும் இவங்களோட தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்த கட்டமா ஜோர்தான்ல இருக்கிற அகாபா என்கிற முக்கியமான ஒரு துறைமுக நகரத்திலையும் ஈரான் 6 ஏவுகணைகள் பறந்து வந்ததா ஜோர்தான் சொல்லியிருக்காங்க. அதுல 4 ஏவுகணைகளை வழிமறிச்சிட்டாங்க, 2 ஏவுகணைகள் மக்கள் வசிக்காத தொலைதூர பகுதிகளில் விழுந்துட்டு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமா ஈரான் இன்னமும் எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. இவ்வளவும் தான் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகள். மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள இது எல்லாத்தையுமே தொகுத்தெடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாமையினுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மத்திய கிழக்கில் நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்கள் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணிட்டு ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதோட மட்டும் நிறுத்திடாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அழுத்தி அந்த குரூப்ல சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட ஒவ்வொரு அப்டேட்டும் உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும்ங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.